சங்கீதம் 17ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இங்கே வாசிக்கிற போது தாவீது இப்படி எழுதுகிறார், என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். இந்த புதிய ஆண்டில் நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அன்பானவர்களே, ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமானது. ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்க வேண்டியது. புதிய ஆண்டு வரும்போது வழக்கமான ஒன்று அது. எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்பது உண்டு. நான் மட்டுமல்ல, ரட்சிக்கப்படாதவர்கள் கூட சில தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். நாம் அதை பல இடங்களில் பார்க்குறோம். செய்திகளில், நியூஸ் பேப்பரில். இப்பொழுது எல்லாருமே ஒரு அந்த தீர்மானம் எடுக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். முன்பெல்லாம் சபையில் தான் அந்த தீர்மானம் உண்டு. இப்பொழுது சபைக்கு வெளியில் இருக்கிறவர்களும் கூட ஒரு புதிய ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். இந்த வருஷத்துலையாவது காலையில் ஒரு சீக்கிரம் எந்திக்கணும்னு. சிலர்லாம் அப்படி ரொம்ப தூங்குற ஆளாக இருப்பாங்க. அவங்க காலையில் இந்த வருஷத்தில் இனிமேல் இருந்து சீக்கிரம் எந்திக்கணும், ஒரு 6 மணிக்காவது எந்திக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இனிமே நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சில தீர்மானங்களை எடுக்கிறாங்க. மற்றவர்களை அப்படி செய்யும்போது சபை மக்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்கிற தீர்மானத்துக்கும் நாம் செய்கிற தீர்மானத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் மனதளவில் தீர்மானம் எடுக்கிறார்கள். நாம் ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, நான் இப்படி செய்ய விரும்புகிறேன், எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் தீர்மானிக்கிறேனோ அதை செய்கிறதுக்கு உம்முடைய கிருபையும் ஒத்தாசை எனக்கு வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் ஜெபித்து தீர்மானம் எடுக்கிறோம். சிலரெல்லாம் அந்த தீர்மானம் எடுக்கிறதே இல்லை. வழக்கமாக ஓடுற வண்டி என்ன செய்யட்டும், ஓடட்டும். போன வருஷம் ஓடின மாதிரி இந்த வருஷமும் ஓடட்டும், இதில் என்னத்தை மாற்றம் செய்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம தான் என்னத்தான் சாதிச்சிட போகிறோம், தீர்மானம் எடுத்துன்னு செய்யவா போகிறோம், எடுத்து விடுறதுக்கு எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சிலரெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படி உள்ள ஆள் அல்லையில சொல்லுங்கள், சொல்ல மாட்டீங்கல்ல. ஆனால் அப்படி ஆள் இருக்கு. தீர்மானமே எடுக்கிறதே கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும், போகிறது போகட்டும், வண்டி ஓடட்டும். ஆனால் தீர்மானம் எடுத்து செய்ய முடியாமல் நாம் சில நேரங்களில் அதை விட்டாலும் தீர்மானம் எடுக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது. தீர்மானம் எடுப்பதால் என்ன நன்மை அப்படின்னா, நாம் தீர்மானம் எடுக்கிற 10 காரியத்திலும் நாம் செய்யாட்டாலும் அதில் 1-2வது நாம் செய்வோம். நாம் எடுக்கும் தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியாட்டாலும் அதில் கொஞ்சமாவது நாம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஒவ்வொருவரும் இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்காவிட்டால் முழு வருஷமும் நம்முடைய வாழ்க்கை தவறாக போகும். தீர்மானம் எடுத்தால் 6 மாதமாவது கொஞ்சம் ஓடும் வண்டி அந்த தீர்மானத்தில் கொஞ்சம் போயிட்டுருக்கும். அதனால் தீர்மானம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. நான் உங்கள்கிட்ட கேட்கல, இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்கன்னு நான் உங்களை கைத்துக்கு சொல்லலை. ஆனால் நீங்கள் தீர்மானம் கொஞ்சம் பேர் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் புதிய ஆண்டில் தீர்மானம் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை தீர்மானம் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நீங்கள் அதை செய்யலாம். ஆண்டவரே, நான் தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் சில காரியங்களை செய்யலாம். என்ன தீர்மானம் எடுப்பது, நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல நாம் வரும்போது, கடந்த வருஷத்தில் நாம் செய்த தவறுகளைத்தான் நாம் யோசித்து பார்க்குறோம். நான் என்னெல்லாம் போன வருஷத்தில் நான் தவறு செய்தேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அதைத்தான் திருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கே நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும், இதெல்லாம் நான் செய்திருக்கக்கூடாது, இது என்னுடைய வாழ்வில் நான் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்னுடைய வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற இடத்துல நீங்கள் கீழே விழுந்த இடம் உங்களுக்கு தான் தெரியும். எந்த இடத்துல தவறு செய்தோம் என்பது தெரியும். அல்லது தவறான பழக்கங்கள் சிலது உங்களோடு ஒட்டி கொண்டிருக்கும். அந்த பழக்கங்கள் என்னவென்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவைகளால் நீங்கள் கஷ்டமும் பட்டிருப்பீங்க. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத ஒன்று இருக்கிறது, இது இருப்பதனால் எனக்கு பிரச்சனை வருகிறது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆகவே அதால் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், எனவே இனி அதை செய்யக்கூடாது அப்படின்ற இடத்துல நீங்கள் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஆகவே இந்த 2025ஆம் வருஷத்தில் நம்முடைய வாழ்வில் சில தீர்மானங்களை எடுக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. எது மிக அவசியமோ அந்த தீர்மானங்கள் எடுக்கணும். தாவீது சொல்றாரு, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவருக்கு பிரச்சனை எங்க இருக்கு? வாயில.
அவருக்கு மட்டும்தான் பிரச்சனையானா நமக்கும் சில ஆட்களுக்கு என்ன செய்யும், வாயில் பிரச்சனை இருக்கும். அது சிலருக்கு முடியாது. சிலர் சொல்லுவாங்க, இனி நம்ம வந்து அடுத்தாளை பற்றி குறைய சொல்லக்கூடாதுன்னு நினச்சி ஒரு தீர்மானம் எடுத்திருப்பிய, எடுத்து கொஞ்சம் மணி நேரத்துக்குள்ளேயே அந்த வாய் என்ன செஞ்சிடும், கிடக்காது. சிலருக்கு வாய் என்ன செய்யாது, சும்மா இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக வாய் திறந்துடும். இன்றைக்கி யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்புறம் பேசி முடிச்சு, ஆகா நம்ம எடுத்ததை சொன்னமே பேசிட்டோமே அப்படின்றது எப்போ தான் தெரியும், 1 மணி நேரம் பேசின பிறகு தான் தெரியும். ஆமாம் காலையில் தானே நினச்சோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம் இல்லை. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நிறைய நேரங்களில் பிரச்சனைக்கு காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வாயின் வார்த்தைகளால் தான் ஆரம்பிக்கும். வாயின் வார்த்தைகளால் தான் ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு வீட்டில் பிரச்சனை, சண்டை, வீட்டுக்காரர் ஓயாமல் தொல்லை தாங்க முடியல. அந்த அம்மா வந்து போயிட்டு ஆலோசனை கேட்டிருக்கான் ஒரு பெரியவர்கிட்ட. ஆலோசனை என்ன செய்யன்னு தெரில, எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்தாவே பிரச்சனை வந்துடுதா, வந்த உடனே சண்டை வந்து என்னை அடித்து போட்டுறாரு, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்ல உடனே அவர் சொன்னாரா, நான் ஒரு மருந்து அதுக்கு தர்றேம்மா, பிரச்சனை இதோடு முடிஞ்சிருன்னாரான். அவர் ஒரு பாட்டில் மருந்து கொடுத்தாரான். இதை கொண்டு போய் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் பகல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்கள் வீட்டுக்கார் வர நேரம் வாயில் என்ன செய்யுங்க, இந்த மருந்தை ஊற்றி முழுங்காமல் வச்சுக்கணுன்ட்டாரான். முழுங்காமல் இந்த மருந்தை வாயில் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே வராது. நைட்டு படுக்கிற வரைக்கும், சாப்பிடும்போது மட்டும் எடுத்துக்கோங்க, அப்புறம் நைட்டு படுக்கிற வரைக்கும் கொப்பளிச்சிருங்க, அப்புறம் படுத்துருங்க அப்படின்ட்டாரான். இந்த அம்மாவும் என்ன செஞ்சுருக்கு, அந்த மருந்து ஒன்றுமே இல்லையே மருந்துன்னு குடிச்சு அது மாதிரி 2 நாளைக்கு குடிச்சிருக்கு, ஒரு பிரச்சனையுமே இல்லையா. அந்த ஐயாட்ட போய் நன்றி சொல்ல போச்சு அந்த அம்மா. ஐயா ரொம்ப நன்றி, நீங்கள் கொடுத்த மருந்து வேலை செய்யுது, 2 நாள் எங்கள் வீட்டுக்காரர் நீ அடிக்கலை அப்படின்னு. என்ன மருந்தியாக கொடுத்தியோ, ஒரு 2-3 பாட்டில் வாங்கி வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ள தண்ணி தாமான்னாரன். ஒன்றும் இல்லை, அந்த தண்ணியை வாயில் வச்சு மூடி இருந்ததுனால அவர் வரும்போது எதுவுமே நீங்கள் என்ன செய்யலை, பேசலை. பேசாதனால சண்டையே வரல, அடியும் இல்லைன்னார். அல்லேலூயா. சிலருக்கு இந்த மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குது போல தெரியுது. ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் நிறையா இருக்குது. சில நேரம் இது பெண்களுக்கானது மட்டுமானா இல்லை, சில நேரத்தில் ஆண்களுக்குமானது தான். ஆண்களும் கொஞ்சம் நேரம் அமைதியாகிட்டா பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில வீடுகளில் ஆண்கள் செஞ்சுருவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி காரசாரம் வந்தால் கிளம்பி வெளியே போய் டீ குடிச்சு வந்துடும். அதனால் அப்படி கொஞ்சம் என்ன செஞ்சிடும், சைலண்ட் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். இருந்தால் பிரச்சனை தாங்க ஆயிடும். வாயின் வார்த்தைக்கு தான் அநேக நேரங்களில் தவறுதலாக போகும்போது அது யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. தாவீது சொல்கிறார், என் வாய் மீறாதபடிக்கு நான் என் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் கட்டாயம் தீர்மானம் எடுக்க வேண்டும். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய தீர்மானத்தை அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும். நாம் தீர்மானம் எடுத்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் என்னவெல்லாம் தீர்மானம் எடுத்தோம் என்பதை நாம் எழுதி வைக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை அடிக்கடி நாம் பார்க்க வேண்டும். அந்த தீர்மானத்தை அடிக்கடி வாசிக்க வேண்டும். இல்லை ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அந்த தீர்மானங்களை எழுதி எங்கேயாவது பார்க்கும்படி சுவரிலே ஒட்டி வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீர்கள் என்பதை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் மட்டும் பார்க்கும்படி, சகோதரிமார்களாக இருந்தால் கிச்சனில் நீங்கள் என்ன செய்யலாம், ஒட்டி வைக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஒட்டி வைங்க, நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி. ஏன்னா எல்லாரும் பார்த்து திடீர்னு உங்கள் தீர்மானத்தை யாராவது பார்த்தா தீர்மானம் எடுத்திருக்கியாக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் தீர்மானத்தையே குலைச்சி விட்டுருவாங்க. அதனால் உங்கள் தீர்மானம் நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வைங்க. எல்லாது பைபிள்குள்ளே கூட வச்சு ஜெபம் பண்ணுங்கள். அவ்வப்போது வேதகத்தை வாசிக்கும் போது அந்த தீர்மானத்தை பாருங்க. என்னென்னா நாம் எழுதின தீர்மானம், எடுத்த தீர்மானம் நமக்கே என்ன செஞ்சிடும், மறந்து போயிடும். ஒரு மே மாதம் வரும்போது என்ன தீர்மானம் எடுத்தேன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் 10ல் 1 கூட ஞாபகத்துக்கு வராது. அதனால தான் சொல்கிறோம், நாம் என்னவெல்லாம் செய்யணும்னு தீர்மானம் எடுத்தோமோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தோமோ, அந்த முடிவுகளையும் தீர்மானங்களையும் நீங்கள் எழுத வேண்டும். அவைகளை நீங்கள் பார்க்கும்படி, வாசிக்கும்படி நீங்கள் வைக்க வேண்டும். நினைவுபடுத்திகிட்டே இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் செய்ய முடியாத போது தேவ சமூகத்தில் ஒத்தாசை கேட்க வேண்டும். உண்மையாகவே தீர்மானம் எடுக்காதவர்களை விட தீர்மானம் எடுத்து அதை செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு தேவன் உதவி செய்வார். உங்களுக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மனுஷன் நான் ஒரு முயற்சி எடுக்கிறான்ல, அது கர்த்தர் கனப்படுத்துவார். நான் இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது, நான் இனி செய்ய விரும்பலன்னு அதை செய்கிறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணுறான்ல, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் உண்மையாகவே கிருபைகளை தருவார். செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்.
நீங்கள் தீர்மானம் எடுத்திருக்கீங்களா எல்லாரும்? பிரைஸ்ல ஸ்தோத்திரம். என்ன தீர்மானம்னு கேட்கல, ஆனால் உங்கள் தீர்மானத்தை பேப்பரில் எழுதாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஒரு நோட்டில் அல்லது டைரியில் நீங்கள் செய்கிற தீர்மானத்தை என்ன செய்யுங்க, எழுதி வைக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அது பொருளாதாரமாக கூட இருக்கலாம், நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறவங்களாக இருக்கலாம், எதனாலும் ஒரு ஆசைப்பட்டு வாங்குகிற ஆளாக இருக்கலாம். ஆனால் இந்த முறை அதில் கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டுமல்ல, குடும்ப காரியத்திலும் தீர்மானம் எடுக்கலாம், குடும்ப விஷயத்திலும் தீர்மானம் எடுக்கலாம். நான் தினம் 1 மணி நேரம் ஜெபிப்பேன் அல்லது அரை மணி நேரம் ஜெபிப்பேனுங்கிற தீர்மானம் வேத வாசிப்பு சம்பந்தமான தீர்மானங்களாக கூட இருக்கலாம், சபைக்கு வருவதான தீர்மானங்களாக இருக்கலாம். முக்கியமாக ஒரு தீர்மானம் எடுங்க, ஆராதனைக்கு நான் சரியான நேரத்திற்கு. இந்த தீர்மானம் எல்லாரும் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் இல்லாமல் இருக்கிறீங்க. அந்த பாடல் வேலை என்பது நமக்கு ரொம்ப அவசியமானது. அது நாம் கேட்கும் பிரசங்கம் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நாம் பாடல் ஆராதனையில் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல விடுதலையை ஆராதிக்கும் போது நம்முடைய உள்ளமானது ஒரு நல்ல நிலம் போல மாற்றப்படுகிறது. அந்த நல்ல நிலத்தில் வசனமாகிய விதைக்க போகும்போது அது 100 மடங்கு பலன் கொடுக்கிறது. நேரடியாக நாம் செய்தியை கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரசங்கம் ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆராதனை என்பது நாம் வருவதற்காக காத்திருக்கும் நேரம் அல்ல. ஆராதனை என்பது நான் தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு, என் உள்ளத்துக்குள் அதை கிரியை செய்வதற்கு, என் ஆத்துமாவை, என் இருதயத்தை அந்த ஆராதனை பாடல்கள் என்னை பக்குவப்படுத்தி வைக்கிறது. அதற்கு பிறகு நான் செய்தி கேட்கும்போது வலிமையானதாக இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பாட்டு பாடி நல்லா ஆராதனை செய்து பிரசங்கம் கேட்குறதுக்கும் நேர பிரசங்கம் கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமாவா? புரியுதா? புரியலையா? எஸ், ஆமென். நிச்சயமாக ஆமென். அல்லேலூயா. சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கூட பாட்டு பாடி ஆராதிக்காமல் இருந்தால் செய்தி என்ன செய்யாது? பயன்படாது. நாம் நல்லா பாட்டு பாடி நல்லா ஆவில் நிரம்பி கைகளை தட்டி ஆராதிக்க நம்முடைய மனது ஒருமனமாகிறது. வசனத்துக்காக நம்முடைய இருதயம் பக்குவப்படுகிறது. எனவே இதுவெல்லாம் கூட ஒரு தீர்மானத்தில் ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நிறைய தீர்மானங்கள் இருக்கிறது, சபை சார்ந்த தீர்மானங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு சகோதரி சண்டே ஸ்கூல் எடுக்க போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு தீர்மானம், ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், நான் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு முறை என்னிடத்தில் சொல்லியிருந்தார்கள், நான் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்கிறேன் என்று. ஆனால் அதை அவர்களால் செய்ய இயலாமல் இருந்தது. இந்த வருஷத்தில் ஒரு முடிவெடுத்து, நம்ம என்ன காலை ஆராதனைக்கு சண்டே ஸ்கூல் எடுத்தால் 2வது ஆராதனையில் என்ன செய்யணும்? கலந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா 2 ஆராதனைக்கும் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் கணவன் பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க 2 ஆராதனைக்கு வருவது சிரமம். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா அவங்கள பாராட்டணும். அல்லேலூயா. இதுபோல சபையில் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற அல்லது இருக்கிற ஏதோ ஒரு ஊழியத்தை, ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு இந்த வருஷத்தில் நீங்கள் தீர்மானம் பண்ணலாம். 1ஆம் தேதி போயிடுச்சுத, இன்னும் நாளாயிருச்சு நினைக்க வேண்டாம். இப்போ கூட நீங்கள் சில பொருத்தனைகளை செய்யுங்க. சபைக்காக நான் செய்ய வேண்டியவைகள் என்ன? ஊழியம் செய்வதற்காக, தேவனுக்கு என்று உண்மையாய் காணிக்கை தசவாங்களை கொடுப்பதற்காக ஜெபிக்கிற காரியங்கள், இது ஏதாகிலும் ஒன்றை செய்யுங்கள். உங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட உறவுகளில், அன்பில், ஸ்தோத்திரம், கோபங்கள் சார்ந்தது, பேச்சுவார்த்தை சார்ந்தது, படிப்பு சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது, நேரம் சம்பந்தப்பட்டது, ஸ்தோத்திரம், அன்றாட பணிகளில் சம்பந்தப்பட்டது, இவைகளில் ஏதாகிலும் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை வளர விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும்ல, அதை மாற்றுறதுக்கு ஒரு தீர்மானத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்கணுங்க. நீங்கள் தீர்மானம் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் மாறவே மாட்டீங்க. நீங்கள் எப்போ தீர்மானம் எடுத்து உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளை கொண்டு வரும். நான் சொல்கிறது நம்புகிறவங்க இல்லையில சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். உங்களுக்கே தெரியும் எது என் வாழ்வில் நான் வளர்வதற்கு தடையாக இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஆனால் பல நேரங்களில் நீங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை வேறு வழியின்றி அதோடு தான் பயணம் செய்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த காரியம் இருக்கக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தாலும் அதை உங்களால் மாற்ற முடியாமல் அதோடையே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 2025 ஒரு தீர்மானம் எடுத்து உறுதியாக அதை செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா.
சீரியல் பார்க்குற ஆட்கள், வழக்கமாக சீரியல் பார்க்குற ஆட்கள், நீங்கள் அதுக்காக ஒரு முடிவு எடுங்க. என்ன முடிவு? சரியாக மாலை 6 மணிக்கு நீங்கள் காண கிடைக்காத புது சீரியல் தொடங்கப்பட்டிருக்கிறதுன்னு விளம்பரம் பண்ணுறான்னு பாருங்க. அது மாதிரி ஒன்று ஆரம்பித்து சரியாக 6 மணிக்கு யாரோ சொன்னாங்க. 6 மணிக்கு இல்லை பாஸ்டர், அது கண்டினியூவாக ராத்திரி தூங்குற வரைக்கும். அந்த டிவிக்காரனே சொல்கிறான், நான் போதுமா இப்போ படுமா அப்படின்னு. அந்த டிவியே உள்ளவங்க போதும், சீரியல் முடிஞ்சு போச்சு போ. அப்படியே ஆரம்பித்தா நைட்டு படுக்கிற வரைக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கு. சில குடும்பத்தில் சோகமாகவே இருக்குது. ஏன்னா கதாநாயகியும் பிரிஞ்சிட்டாங்களாம். அவங்க பிரிஞ்சதில் இந்த வீட்டில் நைட்டு நம்ம சாப்பிடவும் இல்லை, நைட்டு பட்டினியாக வேற படுத்துருச்சு. அந்த சீரியலில் வர கணவன் மனைவி என்ன செஞ்சுருக்காங்களாம், பிரிஞ்சதுனால இந்த அம்மா சாப்பிடாம வீட்டுக்கார்ட்ட பேசாமல் படுத்து கிடக்கு. ஏம்மா அவங்க நல்லத்தாம்மா இருக்காங்க. சீரியஸாக அப்படியே சீரியலை சீரியஸாகவே எடுத்துருது, அப்படியே எடுத்து சோகம். சிலருக்கு பேச்சு, கதவை பூட்டி உள்ளே போனாலே அவ போட்டால தூக்கு, போடலையே தூக்கு, அதோடு நிறுத்திட்டானா. ஒரு பொம்பளை சொல்லு, அவள் கோபத்தில் உள்ள போய் கதவை போட்டா, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னு தெரியல, அதோடு முடிச்சிட்டான். இந்த அம்மா வச்சு என்ன செய்ய? அவள் போட்டா என்ன, போடலாம் என்ன. அல்லேலூயா, கேமராவை தான் ஆஃப் பண்ணிட்டான், அவள் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டா. சில ஆள் இந்த இதுலேயே தான் கிடக்கு. சோத்திரம். எங்கள் சொந்தக்கார ஒரு ஆள் ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு பறந்து ஓடி வருது. ஏன்னா 6 மணிக்கு சீரியலாம். ஆம்பளை ஆள், நீ சொந்தக்காரரு. கடையில் ஜாமான் வாங்கிட்டு 4 பொருள் வாங்குற இடத்துல ஒரு பொருள் வாங்காமல் கூட பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்திருக்காரு வீட்டுக்கு. எதுக்குன்னு சீரியல் பார்க்கறதுக்கு போயிருமா இந்த ஆள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், 6 மணிக்கு சீரியல் பார்க்குறீங்கன்னா அந்த 6 மணிக்கு நீங்கள் 2-3 பேரை கூப்பிட்டுருங்க வீட்டுக்கு ஜெபத்துக்கு. 6 மணிக்கு அக்கோ அப்படின்னு ஒரு சத்தம் வந்துடும். நீங்களே டிவி ஆன் பண்ண நினச்சா கூட அந்த அக்கா விட மாட்டாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. ஒரு சூழ்நிலை மாற்றம், சூழ்நிலையை மாற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சுவிட்சை போட்டுருவீங்க. ஜெபத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு சீரியலை அக்காவை பார்த்துருவோம்னு. ஆனால் அதுக்கு ஒரு சூழ்நிலை மாற்றணும்னா இன்னொரு சகோதரி ஜெப பங்காளர் ஒருத்தரை ரெடி பண்ணி அவங்கள ஜெபிக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை கூப்பிட்டுருவாங்க. ஜெபம் பண்ணுற நேரம் வந்துருச்சுக்கா, 6 மணி வந்துருச்சுக்கா அப்படின்னா. மனசுக்குள்ளே 6 மணி வேற 6 மணி இல்லை, நீ இந்த வேற 6 மணி, இப்போ இந்த 6 மணி என்ன ஜெப 6 மணி. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு சரியான ஒரு தீர்மானம் எடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கிறேன். செய்வோமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் சொல்கிறேன், தீர்மானம் எடுத்தவர்கள் பாதியாவது செய்வார்கள், 3/4 பகுதியாவது செய்வாங்க. தீர்மானம் எடுக்காதவர்கள் ஒன்றும் செய்வதில்லை, வாழ்க்கையில் மாற்றமும் இருப்பதில்லை. தீர்மானம் எடுக்க கேட்கிறேன். வேதாகமத்தில் தீர்மானம் எடுத்த ஒரு மனிதரை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் அப்படின்ற ஒரு மனிதன் தான் பைபிளில் ரொம்ப நமக்கு கவனம் படுத்துகிற ஒரு மனிதர் தானியேல். அவருடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்தார், அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். நான் எனக்கு இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, உங்கள் தீர்மானத்தில் உறுதியாக இருங்கள். நாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லாமா? தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன், என் தீர்மானத்தில் உறுதியாக இருப்பேன். நாம் அதை அறிக்கை எடுக்கிறதுனால் ஆண்டவர் நமக்கு செய்யட்டும். தானியேல் தீர்மானம் எடுத்தான், அந்த தீர்மானத்தில் உறுதியாகவும் இருந்தான். உங்களுக்கு தானியேலின் தீர்மானம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். தானியேல் என்ன தீர்மானம் எடுத்தான்? இஸ்ரவேலில் இருந்து அநேக முதல் சிறையிருப்பிலேயே ஏராளமான ராஜகுமாரர்களையும் ஃபஸ்ட்டு சிறையிருப்பில் அப்படி தான் கொண்டு போனாங்க பாபிலோனுக்கு. இஸ்ரவேல் மக்களை சிறைபிடித்து கொண்டு போனாங்க. அப்போ கொண்டு போகும்போது யாரெல்லாம் பயன்படுவாங்களோ அவங்கள மட்டும் கொண்டு போனாங்க. அப்படின்னா அறிவுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், ராஜகுமாரர்கள், சமுதாயத்தில் இளைஞர்கள், நல்ல வலுவாக இருக்கிறவங்க, வயசானவங்களாம் விட்டுட்டாங்க, நல்ல வலுவாக இளைஞர்கள், அவங்கள மிலிட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரியான பொறுக்கி எடுத்து அப்படி ஒரு கூட்டத்தை கொண்டு போனார்கள். அந்த கூட்டத்தில் தான் தானியேலும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான். அவனோடு சேர்ந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இன்னும் நிறைய வாலிபர்களும் அதில் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த பாபிலோனில்
அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு மொழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய வகுப்பு நடத்தி அவங்களெல்லாம் கொஞ்சம் பக்குவப்படுத்துகிறாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது தான் அந்த வாலிபர்களுக்கு எல்லாம் ராஜ போஜனம் கொடுக்கணும்னு பாபிலோன் ராஜா கட்டளை எடுக்கிறான். அவங்கள ஒரு விசாரணைக்காரன்ட்ட கையில் கொடுத்து, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல பலசாலிகளாக உருவாக்கணும்னு அவங்களுக்கு சொல்கிறார். இந்த இடத்துல தான் தானியேலும் அந்த கூட்டத்தில் இருப்பதுனால அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது அங்கே தெரிகிறது, அந்த சாப்பாடு நாம் சாப்பிடக்கூடாதது அல்லது தேவனுடைய ஜனத்துக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அந்த ராஜ போஜனம் பாவம் செய்வதாக இருக்கும். அந்த ராஜ போஜனத்தில் மதுபானம் இருக்கிறது, அந்த ராஜ போஜனத்தில் பன்றி கறி இருக்கிறது. யூதர்கள் எப்போதும் பன்றி இறைச்சி சாப்பிடுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி சாப்பிடக்கூடாத உணவுகள்னு பட்டியல் இருக்கு. ஆனால் எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகளே ராஜ போஜனத்தில் இருக்கிறது. அப்படின்னா ராஜா சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தால் கூட தேவனுக்கு பிரியமில்லாத உணவாக இருக்கிறதுனால எனக்கு வேண்டாம்னு தானியேல் முடிவு பண்ணுறார். ஏனென்றால் மதுபானம் அருந்துவது தானியேல் வேண்டாம் என்று முடிவெடுக்கிறான். இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், தானியேல் எடுத்த 3 தீர்மானங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தானியேல் எடுத்த 3 தீர்மானம், அதில் ஒன்று என்ன அப்படின்னா, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கிறார். உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்க அதில் இருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 1:8 படியுங்கள். தானியேல் ஒரு முயற்சி பண்றான். ரொம்ப முக்கியமானது, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். 2, அந்த தீர்மானத்தை செய்வதற்கு அந்த பிரதானி கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான், வேண்டிக் கொண்டான். நல்ல கவனிங்க, தேவனுடைய மனிதர்கள் தீர்மானம் பண்ணி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணும்போது ஆண்டவர் அடுத்தடுத்து காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். நான் அதை படிக்கும்போது அந்த பிரதானி இந்த தானியேலுக்கு மிக உதவியாக இருந்தார். இது சாத்தியமில்லை, ஆனாலும் அந்த பிரதானி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் தானியேலுக்கு. நிச்சயமாகவே தீர்மானம் எடுத்தது வேண்டுமானால் தானியேலின் பொறுப்பா இருக்கலாம். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனே கிருபை செய்திருக்கிறார். உண்மையா சொல்றேன், தானியேல் மட்டும் பிரதானியை கன்வின்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏனென்றால் இந்த பிரதானி ராஜாவுக்கு பயப்படுவான். ராஜா சொன்னபடி தானியேலுக்கு ஆகாரம் கொடுப்பது பிரதானியின் கடமை. ஆனா கொடுக்கலன்னா அந்த பிரதானிக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ, அன்னைக்கு ராஜாக்கள்லாம் கொடுத்த தண்டனை உடனடியா இதுதான், மரண தண்டனை தான் ராஜாக்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா தன் உயிருக்கு பயப்படுவான் அல்லவா? அப்படி இருந்தும் தானியேலுக்கு உதவியா இருந்தானால் காரணம் என்ன? அவனுக்கு தேவனோட மனுஷ தயவு என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. தானியேல் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன்னை தீர்மானம் பண்ணி கொண்டான்னு சொல்லியிருக்கு. அதுல தானியேல் மிகவும் உறுதியாக இருந்தான்னு பார்க்கிறோம். தானியேல் எப்படி உறுதியாக இருந்தான்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவன் செஞ்சது நான் யார் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தான். அன்பானவர்களே, தான் யார் என்பதில் மிக கவனம் செலுத்தினான் என்பதை பார்க்கிறோம். உலகத்தோடு ஒத்து போகுவது இவனுக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களை, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், எல்லாரும் செய்தாலும் நாம் அப்படி செய்ய முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த புதிய ஆண்டில நாமும் கூட இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க தேவன் கிருபை செய்வாராக. எதையெல்லாம் உலகம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறதோ அதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. உலகத்தோடு ஒத்துப்போவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் சபை மக்கள், விசுவாசிகள் உலகம் போகிற போக்கில் போய்விட முடியாது. நாம் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். எல்லாரும் அதை செய்யலாம், ஆனால் எல்லாரும் செய்கிறாள் என்பதற்காக நாம் செய்ய முடியாது. அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு போகிற இடத்துல ஒரு கடை ஒன்று இருக்குது, வாசன் நகருக்கு. நீங்கள் வந்திருப்பீங்கள்ல, அப்படி திரும்பின உடனே ஒரு ஃபேமிலி மார்ட்னு ஒரு கடை இருக்கும். அது பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு விசுவாசி, அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க.
எங்களை பார்த்தா நல்லா பேசுவாங்க. அன்னைக்கு நான் ஒரு நாள் அப்படி போகிறேன். அந்த அம்மா அப்போ தான் கார்த்திகை தீபம் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. சோத்திரம் அப்படி கொளுத்து வீட்டில் அங்கங்கே படிக்கட்டில் வச்சு அந்த இது கடையில் வாசலில் படிக்கட்டில் வச்சு கொளுத்துது. நம்மளை பார்த்தா தோத்திரம் பாஸ்டர்னு. கரெக்டாக சர்ச்சுக்கு போகிற ஆள், சர்ச்சுக்கு கரெக்டாக போகிற ஆள். எதுக்கு தீபம்? நான் எங்கேயோ ஏற்றுறாங்களா, இங்கேயும் ஏற்றுறாங்க. உலகம் ஏற்றுறது அவங்க நம்பிக்கை. அது அவங்க நம்பிக்கையை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வெளிச்சம் என்பது இயேசுவே வெளிச்சம் என்று நம்புகிறவர்கள் நம் வீட்டில் அந்த விளக்கு ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் செய்கிறார்கள் என்பதை ஒரு விசுவாசி செய்ய முடியாது. உங்களில் எத்தனை பேர் விளக்கு ஏற்றுனீங்களோ ஒரு அல்லையில சொல்கிறீங்களா? நான் வந்து பார்த்தா தான் தெரியும். கார்த்திகை தீபத்து அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு விசிட்டிங் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நாம் உலகத்தை பின்பற்றுகிறோம்ல, நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். ஏராளமான வழிபாடுகளும் ஏராளமான உலக காரியங்களும் நிறைந்து கிடக்கிறது. ஆனால் இவைகள் தேவ பிள்ளைகள் உலக வழிபாடுகளால் ஈர்க்கப்படக்கூடாது. ஒருவேளை அந்த விளக்கெல்லாம் வைக்கிறது பார்க்க நல்லா தான் இருக்கு. ராத்திரியில் அந்த விளக்கு வெளிச்சம் நல்லா இருக்கலாம், ஒருவேளை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் அதன் நோக்கம் என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதற்காக அது செய்யப்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தோடு ஒத்துப்போக தானியேல் ஒருபோதும் விரும்பவே இல்லை. இதனால் என்ன இருக்கிறது என்று தானியேல் நினைக்கல. எல்லாரும் தானே இங்கே வந்திருக்கிறோம், எல்லாரும் தானே செய்கிறார்கள் என்று அவன் நினைக்கவே இல்லை. எல்லாரும் இந்த தீர்மானம் எடுக்கவில்லை. தானியேல் தான் அந்த தீர்மானம் எடுத்தான். நீங்களும் நானும் அந்த தானியேல் போல இருக்க வேண்டும். உங்கள் தெருவில் உங்களைப் போலவே நிறைய விசுவாசிகள் இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் கூட அப்படி செய்யலாம். ஆனால் நாம் அப்படி செய்வதற்கு கூடாது. நான் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். நான் வாழ்ந்தால் உண்மையான விசுவாசியாக வாழ விரும்புகிறேன். நான் இந்த உலகத்தில் உண்மையாகவே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன். அது ஒரு உண்மையான தீர்மானம். இந்த தானியேல் தன் வாழ்வில் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளோடு கலவாமல் அப்படின்னு இருக்கு. ஜாதிகளோடு கலவாமல். இந்த ஜாதின்ற இடத்துல நீங்க தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் காண்கிற அந்த ஜாதியை பற்றியெல்லாம் பைபிளில் எழுதலை. நான் சொல்ல அது ஜனம், தேசம். பைபிளில் சொல்லப்படுகிற ஜாதி என்பது கானானியர், இஸ்ரவேல் மக்கள், அந்த மாதிரி ஒரு தேசத்தின் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைபிளில் சொல்லும் தேவனை அறிந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனை அறியாத கானானியரை போல இருக்க முடியாது. பிழையாம் சொல்றாரு, இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள், ஒருபோதும் அப்படி கலந்து விட மாட்டார்கள். அதனாலதான் ஆண்டவர் எப்போதும் அதை சொல்லி வச்சிருந்தார், உலகத்தோடு நீ போய்விட முடியாது. உலகம் வேறு, நீ வேறு. உன் வாழ்க்கை வேறு, உலக வாழ்க்கை வேறு. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருந்தார். அதுதான் தேவ பிள்ளைகள் காலாகாலமாக கடைபிடித்து வந்தது. நாமும் அவர்களும் மனிதர்களாயிருந்தாலும் நன்றாக அன்பாக பழகி கொண்டாலும் விசுவாசம், பரிசுத்தம், தேவ நம்பிக்கை என்று வரும்போது நாம் பைபிள் படிதான் வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற வசனத்தின்படி தான் வாழ முடியும். அதை செய்வதற்காகத்தாவே தேவன் நம்மை வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தின் வழிபாடுகளும் உலகத்தின் சிற்றின்பங்கள் நம்மை ஈர்க்கும் போது நாம் அவர்களோடு கலந்து விட முடியாது. நாம் கை குலுக்கலாம், ஆனால் அவர்களோடு கலந்து விட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவங்கள கை குலுக்குறோம், கை கும்பிடுறோம், பேசுகிறோம், சாப்பிட்றோம், இது எல்லாம் வேற. வெளிப்படையாக நாம் பலரோடு பழகி அன்பா இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். எல்லாரோடும் அன்பாக பழகி கொடுத்து வாங்கி சாப்பிட்டு இதெல்லாம் ஓகே, வாய்க்குள் போகிறது ஒன்றும் தீட்டு படுத்துறது இல்லை, அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் நாம் அவர்களோடு கலந்து விட முடியாது. இஸ்ரவேலுக்கு தேவன் சொன்னார், நீங்கள் பெண் கொடுத்து பெண் எடுத்து அப்படி கலந்து விடக்கூடாது சொன்னார். இப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் பலரும் கலந்து விட்டார்கள். அதுதான் சமாரியர் என்று மாறி போனது. இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேல் அல்லாதவர்களோடு சேர்ந்து பெண் கொடுத்து பெண் எடுத்து அதில் பிறந்த பிள்ளைகள் தான் யாரு?
சமாரியர்களாக இருந்தார்கள். அவர்களை தான் யூதர்கள் வெறுத்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம். எனவே சமாரியர் அப்படின்றது வந்து அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் வந்து இஸ்ரவேலராக இருப்பாங்க, ஒருத்தர் வேறராக இருப்பாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களானவர்கள் அந்நியர்களோடு பெண் கொடுத்து பெண் எடுக்கும்போது அங்கே பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் மிகவும் கவனமாய் கண்டித்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதைத்தான் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இப்படி வாசிக்கிறோம், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது என்று. ஸ்தோத்திரம். தேவனுக்கு விக்கிரகத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி அந்நியரை திருமணம் செய்யும் போது அங்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், அன்பானவர்களே, நாம் விசுவாசத்தை இழப்பதற்கான சூழ்நிலைகள் அங்கே என்ன செய்கிறது என்றால் வருகிறது. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு பையன் ரட்சிக்கப்படாத பிள்ளை திருமணம் செய்யும் போது அங்கே என்ன ஆகிறது என்றால், அவர்களோடு அது முடிந்து போகிறதில்லை. நாளை அவங்க 2 பேரும் என்ன செய்ய போகிறார்கள்? தேவனை ஆராதிக்க போகிறார்களா? இல்லை. அவர்கள் நாளை பின்ன அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கும் போதும், ஆமென், ஸ்தோத்திரம், அந்த குடும்பமும் அங்கே போய் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? நிற்க வேண்டியிருக்கும். அன்பானது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத அவர்களோடு திருமண உறவில் இருந்தால் நம்முடைய சந்ததி அப்படியே கத்தரை விட்டு பிரிந்து போய்விடும். நீங்கள் ஒருபோதும் அந்த முடிவுக்கு நீங்கள் போய்விடக்கூடாது. அன்பானவர்களே, ஆவிக்குரிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கப்படாதவர்கள் கொடுக்கும்போது அப்படி தன் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெற்றோரும் நாளை பின்ன உலகத்திற்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை என்ன செய்கிறதுனா இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அங்கே போய் எங்கே வச்சு தான் முட்டை எடுக்கிறாங்க? கோயிலுக்கு. அந்த பெற்றோர் எங்கே போக வேண்டியிருக்கு? கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து என்ன விசேஷம் பண்ணாலும் சரி, நாம் அந்த உறவோடு சேர்ந்து போக வேண்டியது போயிட்டே இருக்கணும்னு போல இருக்கும். போகலைன்னா என்ன வரும்? பிரச்சனை வரும், அழைப்பு வரும். இந்த கோயிலில் வச்சு மொட்டை எடுக்கிறோம், இந்த கோயில் அவர் மாலை போட்டு போகிறாரு, வழி அனுப்புறதுக்கு வாங்க, எல்லாத்துக்கும் நம்ம போய் நிற்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இது ஏதோ நாம் ஒரு முறை அல்ல, அது நம்முடைய வாழ்வில் தேவனை விட்டு பிரிக்கிற விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே இங்கே சொல்லப்படும் உலகத்தோடு ஒத்துப்போக கூடாதென்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, அது ராஜபோஜனமாகவே இருந்தாலும் சரி, அது எனக்கு வேண்டாம். தானியேல் சொன்னது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நம்மளை பிரிக்கிற விஷயம் சாதாரணமானதில்லை, பெரிய விஷயமா கூட இருக்கலாம். ஆனாலும் அது வேண்டாம் என்று சொன்னான். குறிப்பாக 2வது நான் இந்த எடுத்த தீர்மானம் என்ன? ஆண்டவரோடு அதிக நேரம் செலவு செய்வதில் ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள இருந்திருக்கிறது. அவன் இங்கே தீர்மானம் எடுத்தான் என்று சொல்லப்படாட்டாலும் அதை செய்து கொண்டிருந்தான். அது உண்மையாகவே அவனுடைய தீர்மானமாகவே இருந்தது. தானியேல் 3 வேளையும் ஜெபித்தான். வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, தானியேல் வழக்கமாக ஜெபம் பண்ணியிருக்கிறான், தினமும் ஜெபம் பண்ணியிருக்கிறான், 3 வேளையும் ஜெபம் பண்ணியிருக்கிறான் என்று அந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த ஜெப வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் அவனுக்குள்ளே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு தீர்மானம் இருக்கிறதா அப்படின்றது முக்கியம். நானும் நீங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப நேரம் ஒன்று நமக்கு இருக்கட்டும். அந்த நேரம் ஒன்று இருந்தால்தான் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நமக்கு மற்றதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்குது. காலையில் குளிக்கும் நேரம் என்று ஒன்று வைத்திருக்கிறோம். சாப்பாட்டு நேரம் கரெக்டாக இருக்கு, ஆமாவா இல்லையா? 3 நேரமும் கரெக்டாக. உணவு வேலைன்னு ஒன்று வச்சுருக்கோம். உணவு வேலை இருக்கா? இருக்குது. சாப்பாட்டு வேலை இருக்குது. ப்ரேயர் வேலை இருக்கா? ஜப நேரம் இருக்கா? அப்படின்னா நிறைய வீட்டில் ஜப வேலை என்பதே இல்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் தனி ஜப நேரம் ஒன்று இருக்கட்டும், குடும்ப ஜப நேரம்னு ஒன்று இருக்கட்டும். குடும்ப ஜபம் இல்லாத வீடு அதெல்லாம் தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம். நிறைய பேருக்கு தெரியும் குடும்ப ஜபம் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை, குடும்ப ஜபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடுன்னு தெரியும். ஆனால் எத்தனை வீட்டில் குடும்ப ஜபம் இருக்கிறது? குடும்ப ஜபம் பண்ணாத வீடுகள், தயவு செய்து இந்த வருஷத்தில் குடும்ப ஜபம் செய்ய உங்களை ஒருமுறை கூட ஒப்பு கொடுங்க. தானியேல் தனி மனிதனாக இருந்தான், தனியாக ஜெபித்தான். அவன் ஆலயத்துக்கு நேராக, தேவாலயத்துக்கு நேராக பலகணிகளை திறந்து அவன் ஜெபிக்க பழகினான் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் செய்த ஜெபம் தடைபடவே இல்லைன்னு பார்க்குறோம். தன் தோழரோடு சேர்ந்து ஜெபித்திருக்கிறான். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 18வது வசனத்திலும் நீங்கள் படிக்கும்போது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட
அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். எதற்கு? நாம் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்கு, அதாவது ஜெபிப்பதற்கு. தானியேல் கூட ஜெபிக்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். தோழர்கள், ஜெபிக்கும் தோழர்கள், கதையடிக்கும் தோழர்கள் அல்ல, ஜெபிக்கும் தோழர்களே நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். கதை பேசும் தோழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களால நமக்கு ஆபத்து. ஜெபிக்கும் தோழர்கள் நம்ம கூட இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நமக்காக ஜெபிக்கிற ஒருத்தர் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஒருவர் இருக்கணும். சகோதரிகளை, நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு சகோதரியை நீங்கள் ஒருவராவது, கூடுதலாக இருக்கலாம், ஆனால் ஒருவராவது உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒருத்தரை முடிவு பண்ணுங்க. சகோதரர்களும் அதுபோல் உங்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஒரு சகோதரரை நீங்கள் முடிவு செய்யுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமானது. உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஜெப பங்காளர்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஜெப பங்காளர் ரொம்ப அவசியம் தேவை. நீங்கள் அதை தேர்ந்தெடுக்க அன்போடு கேட்கிறேன். ஜெபிக்கும் தீர்மானம் தானியேல்கிட்ட இருந்துச்சு. 3வது, உண்மையாக இருக்கும் தீர்மானம் தானியேல்கிட்ட இருந்துச்சு. பைபிளில் படிக்கிறோம், அவன் எப்போதும் உண்மை உள்ளவனாக இருந்திருக்கான். வாழ்க்கையில் உண்மை ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களை, 100% உண்மையாக இருக்கிறேன்னா அப்படின்னா அதில் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் நான் 100% உண்மையாக இருப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்ற இடத்துல நாம் இருக்கிறேன்னா சிந்தித்து பார்க்க தேவன் கிருபை செய்யட்டும். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல் உண்மை உள்ளவனா இருந்தான். இந்த உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்கிருந்து தான் வருமா? உண்மையிலிருந்து. உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். பைபிளில் உண்மை உள்ளவங்களாக இருந்து உயர்த்தப்பட்டவங்கள பார்க்குறோம். யோசேப்பு முதற்கொண்டு நிறைய பேர் சொல்லி உண்மையாக இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனால் முடிவில் உயர்வு கிடைக்கும். உண்மையாக இருக்கிறவனை பிழைக்க தெரியாதுன்னு உலகம் சொல்லும். உண்மையாக இருக்கிறதுனால சிலர் ஏளனம், கேலி, கிண்டல் ஏற்படலாம். உண்மையாக இருக்கிறவங்க சில நேரம் சிலதை இழக்க வேண்டியது இருக்கும். உண்மையாக இருக்கிறதுனால சிலரை பகைக்க வேண்டியது இருக்கும். நம்ம உண்மையாக இருக்கிறனால அவனுக்கு என்னமோ ஒரு பாதிச்சிரும் போல அவன் சொல்லுவான். இவனால் நம்மளும் உண்மையாக இருக்க மாதிரி ஆயிடுது, நம்ம கூட தப்பு பண்ண முடியலன்னு சிலர் நினைப்பாங்க. உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனை மற்றவங்க இடையூறாக கூட நினைப்பாங்க. இவர் பெரிய, இவர் பரிசுத்தர், ஃபாதருமா. ஆனால் ஒன்று, இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நம்ம பங்குக்கு நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். தானியேல் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவன். உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்களால உண்மையாக இருப்பது கொஞ்சம் கஷ்டம். உயர்ந்த பொறுப்பில் இருக்கும்போது பலரையும் சமாளிக்கணும். ராஜாவுக்கு அடுத்த காரியத்தில் இவன் உண்மையாக இருந்தான்னா மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதுதான் அவனுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. உண்மையாக இருந்ததுனால தான் மற்றவர்கள் தாங்கள் தவறு செய்ய முடியாதபடினாலே தானியேலை பகைத்தார்கள். இவன் உண்மையாக இருக்கிற நம்மளால தப்பு செய்ய முடியலன்னு சொல்லி பொறாமை கொண்டார்கள். உண்மையாக இருக்கிறவன் மேலே பொறாமை வரத்தான் செய்யும். ஆனால் அதை பற்றியெல்லாம் தானியேல் கவலைப்படலை. ஆனால் அவன் உண்மை உள்ள மனுஷனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் மனசில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். கர்த்தர் என்னுடைய பிள்ளையா இருக்கிற நான், என் வாழ்க்கையில் நான் உண்மையாகத்தான் இருக்கணும் அப்படின்ற இடத்துல ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை உண்மையாக நிறைவேற்றினான். தீர்மானம் எடுத்தது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுவது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த காலகட்டங்களில் நீங்களும் நானும் இந்த 3 காரியத்தில் தீர்மானம் எடுக்க தேவன் கிருபை செய்வாராக. நாம் சொல்ல முடியுமா? 3 தீர்மானங்கள்னா, 1, உலகத்தோடு ஒத்து போகாதிருக்க தீர்மானம் செய்யணும். 2, ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ண தீர்மானம் எடுக்கணும். 3, வாழ்க்கையில் உண்மையாக இருக்க தீர்மானம் பண்ணணும். இந்த 3ஐயும் இந்த வருஷத்தில் இன்னும் நிறைய தீர்மானம் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக இந்த 3ஐயும் நினைச்சுங்க. எக்காரணத்து கொண்டும் உலக வழிபாடுகளோடு, உலக மக்களோடு நான் என்ன செஞ்சிட மாட்டேன், ஒத்து போயிட மாட்டேன், கலந்துட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்படிதானா? ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டு எனக்கு தான் வேணும், பிடிவாதம் பண்ணணுமா? ஹலோ, ஆமாம். பாம்பு சாப்பிட்ற ஊருக்கு போனால்
எனக்கு தான் நடுக்கண்டம் வேணும்னு கேட்கணுமா அப்படின்னு உலகம் சொல்லுது. அப்படி தான் சொல்லும். ஊர் ஓடும்போது நடுவில் ஓடணுமா, ஓரமாக ஓடக்கூடாதான். ஆளோட ஆளை சேர்ந்துக்கிடணும், தனியாக போவாதன்னு உலகம் சொல்லுது. ஆனால் விசுவாசி அப்படி கிடையாது. அல்லேலூயா. தண்ணியில் செத்த மீன் தண்ணியோட போகும், உயிருள்ள மீன் எதிர்த்து தான் போகும். நீ பார்த்துருக்கீங்களா? தண்ணி போகும்போது எதிர்த்து நீச்சல் போடுறது தான் மீன், உயிருள்ள மீன். செத்த மீன் தண்ணியை அடிச்சுட்டு போயிடும். உலகத்தோடு போகிறவன் செத்த விசுவாசி. உலகத்தை எதிர்த்து போராடுறவன் தான் உயிருள்ள விசுவாசி. ஹலோ, பிரைஸ் எல்லாம். உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நாம் செய்யணும், எது செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு எது பிரியம், ஆண்டவருக்கு எது பிரியமில்லை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நான் ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, தீர்மானத்துக்கு எதிரான சூழ்நிலையை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். எப்பெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கிறோமோ அப்போல்லாம் அந்த தீர்மானத்தை செய்ய முடியாதபடி என்ன இருக்கும்? சூழ்நிலை. நாம் எடுக்கிற தீர்மானத்தை செய்கிறதுக்கு உடனே எல்லாம் பச்சை லைட் போட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் தீர்மானம் எடுத்த உடனே எல்லா டோரும் ஓப்பன் ஆகி நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சிடலாம் முடியாது. நீங்கள் எப்போல்லாம் நான் ஆண்டவருக்காக இப்படி வாழணும்னு எப்போ தீர்மானம் எடுக்கிறீங்களோ அப்போ தான் சாத்தான் பட்டயத்தை உருவுறான், அல்லது சாவி எடுத்து கதவை பூட்டுறான். உதாரணமாக சொல்கிறேன், எப்போ உபவாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அன்றைக்கி காலையிலே பசி கிள்ளும். தெரியுமா உங்களுக்கு? மற்ற நாள்லாம் 10 மணி வரைக்கும் உங்கள் ஆடு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒன்றுமே பசிக்காது. ஆனால் ஃபாஸ்டிங் இன்னைக்கு இருந்து ஜெபிக்கணும்னு பாருங்கள், 5 மணிக்கெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிடும் வயிறு. ஏய் இட்லியே போடு. நீங்கள் நன்மை செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமாக ஏதாவது ஒன்று செய்யணும், உண்மையாக இருக்கணும், கோபப்படக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். அப்போ தான் வீட்டில் ஒன்று கட்டக்கு ஏதாவது குட்டப்பொருளை பண்ணி நம்மளை வம்புக்கு இழுத்து எதையாவது கொட்டி கிட்டி விசுவாச ரெடி பண்ணி வைப்பான். வா வா வா, அன்னைக்கு சர்ச்சில் கோவப்பட மாட்டான்னு பாஸ்வேர்டு சொல்லிட்டு வேற வந்திருக்கியா? வீட்டுக்கு வந்தவொடனே கதவை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அணுகுண்டு தயார் பண்ணி வச்சிருக்கும். ஆமாம், நீங்கள் தேவனுக்காக சிறப்பாக செய்யணும், நான் உண்மையாக வாழணும், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு எப்பெல்லாம் தீர்மானம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சூழ்நிலைகளையும் தாண்டி நாம் தீர்மானத்தை நிறைவேற்றணும். எதுக்காக அந்த எதிரான சூழ்நிலை என்றால், நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு பரிசோதனை, ஒரு டெஸ்ட். நீ ஆண்டவருக்காக இப்படிலாம் வாழணும்னு நீ முடிவு பண்ணியிருக்கிற, தீர்மானம் பண்ணியிருக்கிற, நீ செய்யறியான்னு பாருன்னு ஒரு டெஸ்ட் அங்கே கிடைக்குது. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அதன் மத்தியில் நாம் செய்ய வேண்டும். இவனுக்கு சூழ்நிலையே சரியில்லை, இவன் எடுத்த தீர்மானத்தை செய்கிறதுக்கு சூழ்நிலை சரியில்லை. ஏன்னா எருசலேமில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே ஆலயம் இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, ஆசாரிகள் இருந்தாங்க, அங்கே தேவ பிள்ளைகள் இருந்தாங்க, அடிமைத்தனம் இல்லை, நியாயப்பிரமாணம் எல்லாமே அங்கே சூழ்நிலை இஸ்ரவேலில் நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தால் எல்லாமே மாறி இருக்கு, சூழ்நிலை சரியில்லை. இங்கே விக்கிரகங்கள் இருக்கு, பாபிலோனில் பாவம் நிறைஞ்சிருக்கு, அந்நிய ஜனங்கள், அடிமைத்தனம், சிறை போன்ற வாழ்க்கை, எல்லாமே எதிராக இருக்கு. எதிரான சூழ்நிலையிலும் தானியேல் தன் தீர்மானத்தை நிறைவேற்றினான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவனை யூதனாகிய தானியேலை, எபிரேயனாகிய தானியேலை பாபிலோனிய மனுஷனாக மாற்றுறதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கு. அவன் அப்படியே பாபிலோனிய கடவுளுக்கு அர்ப்பணிக்க முயற்சி பண்ணுறாங்க. அவனுக்கு பாபிலோனிய பாஷை கற்றுக் கொடுக்கப்பட்டது. 3 வருஷம் ஒரு ஹாஸ்டலில் தங்கின மாதிரி தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு தட்டை கையில் கொடுத்து அந்த பாபிலோனிய கலாச்சாரம், பாபிலோனிய வணக்கம் எல்லாத்தையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்க யூத பெயர்கள் மாற்றி பாபிலோனிய பெயரே மாற்றிட்டாங்க. இப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் நடக்கு. ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு மேலே அதிகாரி இருக்காங்க, எல்லாத்தையும் இவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் தானியேல் தன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். உண்மையாக இருக்க முயற்சி பண்ணதுனால தானியேலுக்கு ஆண்டவர் என்னவெல்லாம் செய்தார் தெரியுமா? மனுஷருடைய கண்கள் தயவு கிடைக்க பண்ணார்னு தானியேல் 1:9 இருக்கு. மற்ற வாலிபர்கள் இருந்து தானியேலை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தேசத்தில் தானியேலை உயர்த்தி வைத்தார். 3 தேசாதிபதிகளில் தானியேல் உயர்ந்திருந்தான். ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு ராஜாவே சொல்லும்படி கர்த்தர் வைத்தார். தானியேல் இப்படி தீர்மானம் எடுக்காம இருந்திருந்தா ராஜா சொல்லுவானா,
தானியேலின் தேவனே தேவன், அந்த தேவனை தவிர எந்த தேவனையும் ஆராதிக்க கூடாதுன்னு ராஜா சொல்லணும்னா தானியேலின் தீர்மானம் எவ்வளவு பெருசு. இன்னைக்கு இந்த கால வேளையில சகோதரனே, கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நஷ்டமே வந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு கிடைக்க வேண்டியவர்கள் கிடைக்காமல் போனாலும் சரி, நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய தீர்மானம் எடுக்கிறையா. நான் உண்மையாகவே தேவனுக்காக தீர்மானம் எடுக்கும்போது அதுல இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்க முடியும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தினால சொல்லி ஜெபமனும். ஆண்டவர்ட்ட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் தீர்மானம் எடுத்ததுனால தான் அவனுக்கு தேவ கிருபை கிடைச்சது, மனுஷ தயவு கிடைச்சது. அவன் தீர்மானமே எடுக்காதிருந்தால் கர்த்தர் அவனுக்கு வழிகளை திறந்திருக்கவே மாட்டார். தானியேல் தீர்மானம் எடுத்தது போல இன்னைக்கு நீங்களும் நானும் தீர்மானம் எடுப்போம். ஜெபம் பண்ணுவதற்கு, பைபிள் படிப்பதற்கு, ஆராதனைக்கு வருவதற்கு, தேவனுக்கு என்று உண்மையாய் கொடுப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, வேலையில உண்மையா இருப்பதற்கு, பொருளாதாரம் ஈட்டுவதற்கு, சேமிப்பதற்கு, நேரத்தை சரியாய் பயன்படுத்துவதற்கு நாம் ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுப்போமாக. ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஆண்டவரே கிருபை செய்யுங்க, ஆண்டவரே. இருக்கும் இடத்துல நாம் எழும்பி நிற்க நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். உண்மையாக உங்க மனசுல நீங்க தீர்மானம் எடுத்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில நாங்கள் தானியேல் வாழ்க்கையிலிருந்து தீர்மானம் எடுப்பதையும் தீர்மானத்தை நிறைவேற்றுவதையும் குறித்து நாங்கள் ஆண்டவர் வாசித்த ஐயா. ஆண்டவரே, பிரசங்கத்தை கேட்டவர்கள் மட்டுமல்ல, பிரசங்கித்த அடியேனையும் கூட ஆண்டவரே தீர்மானம் செய்து அதில் உறுதியாக இருப்பதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் தானியேல் அவன் தீர்மானத்தை நிறைவேற்ற முடிந்திருக்குமானால், எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் எடுத்த தீர்மானத்திற்கு சாதகமான சூழ்நிலை இல்லாட்டாலும் நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு எங்கள் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல நாங்க எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற பலன் கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.